ஹாய் வணக்கம் மக்களே, இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. மக்களே, நம்ம நிறைய வீடியோவில் நிறைய விஷயம் சொல்லியிருப்போம். அதில் குறிப்பாக அதாவது ஒரு முடியாத ஒரு விளிம்பு நிலை மனிதர்கள் அண்டு ஒரு முடியாத இவங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் ஆதரவு தந்து அவங்கள ஒரு சிறந்த ஆங்கராக அவங்களுக்கு அந்த மீடியா லைனில் என்னெல்லாம் அவங்களுக்கான சாத்தியமோ அதெல்லாம் நம்ம பயிற்சி தந்து அவங்கள ஒரு அடையாளப்படுத்துகிறோன்றதை நம்ம பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி வகையில் சென்ற ஆண்டு அதாவது ஒரு பாரம்பரியமிக்க லயோலா கல்லூரியிலேருந்து ஒரு தமிழ்துறை சார்ந்த ஒரு 6 மாணவர்கள் வந்தாங்க. அவங்க நம்ம பயிற்சிலாம் பெருசாலாம் செய்யலைங்க. அவங்களுக்கு ஏற்கனவே அதாவது இவங்க யாருன்னு சொன்னால் அதில் ஒரு சில மாணவர்கள் இந்த பார்வை குறைபாடு உடையவர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகள், அப்படிப்பட்ட ஒரு மாணவர்கள் வந்தாங்க. இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லித்தர முடியும், இவங்க என்ன கற்றுப்பாங்கன்றதை விட அவங்க நம்மளுக்கு கற்று தந்தது தாங்க நிறைய விஷயமா இருந்தது. ஸோ அந்த வகையில் அந்த மாதிரி வெற்றிகரமாக முடிச்சுட்டு போன பசங்க அந்த மாணவர்கள் இந்த மாதிரி ருத்ரன் 2.0 சேனல்ன்ற ஒரு சேனல் நம்மளை மாதிரி பசங்களை மாணவர்களை ஒரு நல்லபடியாக அவங்க மேலே ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து நல்லபடியாக ஊக்கப்படுத்தும் விதமாக ஒரு நல்ல மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னு அவங்க சொன்னாங்க. அது உண்மையிலே எங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பசங்க டிசம்பர் 18ஆம் தேதி இங்கே ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணதோட எங்களுக்கு எங்கள் சேனலுக்கு பெருசாக எந்த வேலையும் கிடையாது, வேலையும் வைக்கல. அவங்க எல்லா விஷயத்துலையும் அதாவது சோஷியல் மீடியாவில் இந்த ப்ரொமோஷனுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்ருக்குறாங்க. ஸோ இவங்களுக்கும் நம்ம அவங்களுக்கு கற்றுத்தரதை விட அந்த ஒரு டிசிப்ளின், எப்படி மனுஷரை மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் இவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது ஏராளமாக இருக்குங்க. ஸோ அதுதான் மீண்டும் மீண்டும் எங்களுடைய சேனலுக்கு என்னென்னா, ஸோ ஒரு பெரிய ஆளுங்களை பெரிய ஆளுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு மாணவர்களை நம்ம ஊக்கப்படுத்தி அவங்கள மென்மேலும் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழித்துணையாக இருக்குன்றது எங்களுடைய ருத்ரன் 2.0 சேனலில் ஒரு தலையாய விருப்பமாக இருக்குது. ஸோ இந்த மாணவர்களை பற்றி ஒவ்வொருத்தராக சொல்லணும்னு சொன்னால், கோபிநாத் என்ற மாணவருக்கு அவருக்கு சின்னதாக ஒரு பார்வை குறைபாடு இருக்குது. ஆனால் அவர் வேறு விஷயத்தில் அவர் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மாணவராக இருக்கார். அப்புறம் சிவா அந்த டீம்லேயே ஒரு ஆளினால் அழகுராஜானே சொல்லலாம். அவருக்கு தெரியாத டாப்பிக்கே கிடையாதுன்ற அளவுக்கு அவர் ஒரு இதுவாக இருக்கார். அதுக்கப்புறம் தம்பி மாதேஷை பற்றி சொல்லியே ஆகணும். அவர் எப்படின்னு சொன்னால் எல்லாரையும் முன்னிலைப்படுத்திட்டு அதாங்க அவர் ஒரு சிறந்த கேமராமேன், எடிட்டிங் இதுவாக இருக்கார். அதாவது ஃபோட்டோ ஃப்ரேமில் கூட வரமாட்டார். அந்த அளவுக்கு ஒரு சின்சியாரிட்டி, கேமராவில் தான் உங்களை தான் நான் வெளிப்படுத்தி காமிக்கணும், என்ன நீங்கள் சொல்லுங்கன்றாரு. அவர் ஒரு சிறந்த எதிர்காலம் அவருக்கு இருக்குது. ஒரு சிறந்த கேமராமேனாக, ஒரு சிறந்த எடிட்டராக வருவார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தம்பி லோகேஷ், அதாவது நாட்டு நடப்பை அப்படியே சும்மா அப்படி வச்சுருக்கிறார். அவர் பேசுவார், நம்ம சொல்லக்கூடாது ரொம்ப, அவர் பேசுவார். எவ்வளோ கரண்ட்டு டாபிக் அவர் தம்பி கையில் வச்சிட்ருக்காருன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு பெரிய விஷயங்க, முக்கியமான விஷயம்னு சொன்னால் தம்பி ரோகேஷ், அவரை நம்ம ஒரு அதாவது ஒரு சின்ன வயசுலேருந்து அவருக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதாவது யார்கிட்டையும் அவ்வளோ மிங்கிள் ஆக மாட்டார், ரொம்ப பேசுறதுக்கு யோசனை பண்ணுவார். அவர் பேச வைக்கிறது தானே எங்களுக்கான அந்த ருத்ரன் 2.0 சேனலுக்கான சேனல். அது இப்போ அவருக்கு வெளிப்படையாகவே தெரியுது. அவர்கிட்ட உள்ள ஒரு திறமைன்னா ரொம்ப ஒரு கற்பனையாக நிறைய கதை புனையக்கூடியவர். அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஸ்டோரி டெல்லிங், அது மட்டும் இல்லை குரல் வளம் மிக்கவர். அவர் எப்படின்னு சொன்னால் அவர் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர். அதனால் அங்கே அந்த சர்ச்சிலெல்லாம் பாடிட்டுருக்கார், மற்ற பாடல்களையும் பாடுவார் அவர். ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு திறமை மிக்க மாணவர்களை பயிற்றுவித்து அதில் நாங்களும் ஒரு ருத்ரன் 2.0 சேனல் என்ற ஒரு பேர் வாங்கிறதுல மிக்க பெருமையாக இருக்குது. ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேர் கோபிநாத். நான் லயோலா காலேஜில் BA தமிழ் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். இங்கே நம்ம ருத்ரன் 2.0 சேனலுக்கு நான் இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கேன். இந்த இன்டர்ன்ஷிப் எங்களோட சீனியர்ஸ் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இங்கே போங்க, நம்மளை மட்டும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஸ்கோப்பாக இருக்கும், அவங்க நல்லா உதவி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நானும் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி தான். எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஓகேங்களா. சமுதாயத்துலேயும் சரி, கல்வி ரீதியாகவும் சரி, வீடுகள்லையும் சரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு கல்வி ரீதியாகவே சொல்கிறேனே,
இப்போ கல்வி ரீதியாக சொல்லணும்னா திடீர்னு அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி அசைன்மெண்ட்ஸ் கொடுத்து நாளைக்கு கேட்பாங்க. அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் கூச்சப்படாமல் கேட்பேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்பேன். அவங்களும் நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்து சமுதாயத்தில் என்ன பிரச்சனைனா அணுகுமுறை. நான் ஒருத்தட்ட பேச போகும்போது சில பேர் நல்லா பேசுகிறாங்க, சில பேர் இந்த மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. அது ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி கூட நான் பஸ்ஸில் வந்தேன், இங்கே இன்டர்ன்ஷிப் கரெக்டாக பஸ்ஸில் வந்தேன். நான் என்னோடய டிசபிள் ஐடி எடுத்து காமிச்சேன். தம்பி இந்த பஸ்லாம் இதில் செல்லாதுப்பா, நீ இறங்கி அடுத்த பஸ்ஸில் வா, இல்லை அடுத்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்கோ. அது மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்க. இதை கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருக்கலாம். எதுக்கு இப்படி இதாக சொல்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஓகேங்களா. அடுத்தது ஒரு இறக்க கணத்தோடு எங்களை பார்ப்பாங்க. அது எப்படின்னா, இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்ஸு அவரும் மாற்றுத்திறனாளி தான். என் ஃப்ரெண்ட்ஸோட இதுக்கு போயிருந்தேன், ஹனிஃபான்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போயிருந்தேன். எதுனா சூளைமேட்டில் இருக்குது. ஓகேங்களா. சூளைமேட்டில் அந்த கடை இருக்குது. போயிருந்தேன். அங்கே போனால் அங்கே வேலை செய்கிறவங்களோட பார்வையெல்லாம் எங்கள் மேலே தான் இருக்குது. ஏன்னு தெரில, நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போயிடுவோமா இல்லை ஏதாச்சும் கீழே தள்ளி விட்டுறோமான்னு எங்களுக்கும் தெரில. ஆனால் அவங்க எங்களே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னா, எனக்கு இண்டிபெண்ட்டாக எதாக இருந்தாலும் செய்யணும். இப்போ நான் போகிறேன்னா நானே எடுத்துக்குவேன். எனக்கு ஓரளவுக்கு சைட் தெரியுங்கன்னா நானே எடுத்துக்குவேன். அவங்க வந்து ஹெல்ப் பண்ணும் போது எனக்கு ஒரு மாதிரி நான் மேலே பாவப்பட்டு தான் செய்கிறாங்களோ, அவங்களா செய்கிறது ஓகே, அவங்க செய்கிறது நல்லது தான். இருந்தாலும் எனக்கு எப்படி தோணுதுன்னா, அவங்க எனக்கு முழுக்க பாவப்பட்டு செய்கிறாங்களோ, நம்ம என்ன அவ்வளோ பாவப்பட்ட ஜீவனா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஓகே, நன்றி. வணக்கம், என் பேர் லோகேஷ். நான் லோயலா காலேஜில் தமிழ் டிபார்ட்மெண்ட் 3rd இயர் படிக்கிறேன். இப்போ நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி பேச போகிறோம். முதல்ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா என்னென்னா, நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்கிறதா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது. இதோட வரலாறு பற்றி நம்ம பார்த்தோம்னா 1951லேருந்து 1967 வரையும் இந்த நடைமுறைப்படி தான் நடத்திட்டு வந்தது. அதுக்கப்புறமா ஒரு சில காரணங்களால் இதை அப்படியே நிறுத்திட்டாங்க. திரும்பவும் 1983 எலெக்ஷன் கமிஷன்கிட்ட இதை பற்றி பேசினாங்க. திரும்பவும் 2003 இதை பற்றி அப்போ பிஎம்மாக இருந்தவர்கிட்ட இதை பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறமா 2010 எல்கே அத்வானி அப்போ பிஎம்மாக இருந்த மன்மோகன் சிங் கிட்ட இதை பற்றி பேசினார். இதோட நன்மைகளை பற்றி நம்ம பார்த்தோம்னா, இது நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்கிறதால செலவை நம்ம கம் பண்ணலாம். தனித்தனியாக தேர்தல் நடத்தும் போது செலவினம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 2019 லோக்சபாவில் ஒரு தேர்தல் நடந்தது. அதுக்கு மொத்தம் 60,000 கோடி செலவாச்சு. அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து. இதுவே நம்ம ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் மூலயமா செலவை கம்மி பண்ணலாம். மாநிலங்கள் அளவில் தேர்தல் நடக்கிறப்போ நிறைய கணிசமான தொகை செலவாகுது. இப்போ நம்ம ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் மூலமாக இந்த கணிசமான தொகையை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட தீமைகளை பற்றி நம்ம பார்க்கும்போது, இதோட தீமைகள் அப்படின்னா, ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கிறதால நிறைய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவைப்படும், காவலாளிகள் அதிகமாக தேவைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முறையை நம்ம நடைமுறைப்படுத்தணும்னா நிறைய சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படின்னு இதோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இது நடக்குமா நடக்காதான்னு பார்த்தா, மொத்தம் 269 எம்பிகள் இதுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. 198 எம்பிகள் இதை வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. 32 கட்சிகள் ஆதரிச்சிருக்கு. 15 கட்சிகள் தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு. இந்த 15 கட்சிகளில் ஒரு சில கட்சிகள் மாறலாம் அப்படின்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரே நாடு ஒரே அரசியல் திட்டத்தை கடுமையாக எதிர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுக கட்சியோட எம்பி கனிமொழி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மனித உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னும் காலப்போக்கில் ஜனாதிபதி ஆட்சிக்கு வழிவகுக்கும்ன்றதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியோட எம்பி கல்யாண் பானர்ஜி இது ஒரு பெரிய மனுஷனோட ஆசை அப்படின்னு தன்னோட கருத்தை பதிவு செஞ்சுருக்காரு. ஹாய், ஹலோ, வணக்கம். என் பேர் ரோகேஷ் ஆலன். நான் லோயலா காலேஜ் BA தமிழ் 3rd இயர் படிக்கிறேன். நான் லோயலா ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன். ஒரு மாதம் இன்டர்ன்ஷிப்புக்காக ருத்ரன் யூடியூப் சேனலுக்காக வந்திருக்கேன். எல்லோரும் பேசுறதுக்கு எனக்கு தயக்கமாக இருந்தது. ருத்ரன் யூடியூப் சேனலுக்கு வந்ததுக்காக பயம் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சதுனால நல்லா பேச ஆரம்பிக்கிறேன். அதான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஸ்டோரி டெல்லிங், டப்பிங், சிஸ்டர் மாதா பாடல் பாடுவேன். இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சிவமனோஜ். நான் லோயலா காலேஜ் இளங்கலை தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். என் வீடு பார்த்திங்கன்னா சென்னை ஜாஃபர் கான்பேட்டில் இருக்குது. நான் இப்போ எதுக்காக இங்கே இருக்கேன்னா, எங்களுக்கு படிப்பிடை பயிற்சி, அதாவது இன்டர்ன்ஷிப்ன்ட்டு 1 மாத காலம் கொடுப்பாங்க. அதனால் ருத்ரன் யூடியூப் சேனலுக்காக வந்திருக்கேன். இங்கே நான் நிறைய விஷயத்தை கற்றுருக்கேன். அந்த நிறைய விஷயத்தை கற்றுக்கிறதுனால ஒரு விஷயத்தையும் உங்களுக்குள்ள ஷேர் பண்ணணுன்றதுக்காக நான் இப்போ பேச வரேன். அப்படி என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வயநாடு மற்றும் திருவண்ணாமலை நிலச்சரிவை பற்றி தான் பேச போகிறேன்.
போகிறேன். இப்போ வயநாடுன்னும் போது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அது ஒரு புண்ணிய தலம்னு சொல்லுவாங்க. புண்ணிய மலைத்தலம் மற்றும் அழகிய சுற்றுலாத்தலம்னு சொல்லுவாங்க. அப்படியும் அதில் அழகான ஆபத்துகளும் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. முதல்ல கேரளாவில் 2001 நவம்பர் மாதம் அம்பூர் என்ற ஒரு இடத்துல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதனால் இறப்பு விகிதம் 40 இருக்குது. ஆனால் வயநாட்டில் இப்போ ஜூலை 30 சூரல்மலா என்ற இடத்துல பார்த்திங்கன்னா இல்லை 1லேருந்து 4 மணி இடைப்பட்ட மணி நேரத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா 400க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த 23 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பாக இருக்குது ஒன்று. 2வது பார்த்திங்கன்னா மரங்கள் அழித்ததுனால தான் 2ன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா கட்டுமான பணிகள் அதிகமாக வர்றதுனால நீர்நிலை போகிற இடமோ அந்த இடத்துல வந்து கட்டுமானங்கள் கட்டுறதுனால மட்டும்தான் ரொம்ப நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான அதிக பாதிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம இந்த நிலச்சரிவு பார்க்கும்போது இதில் மனிதர்கள் மட்டும் இறந்துருக்காங்களான்னு பார்த்தா அதுதான் இல்லை. 150க்கும் மேற்பட்ட கால்நடைகள், 75க்கும் மேற்பட்ட ஆடுகள், அதுக்கும் மேலே 200க்கும் மேற்பட்ட வனவிலங்குகள் வேறு இறந்துருக்கு. அது இல்லாமல் சரி இந்த நிலச்சரிவு கேட்ட துயரத்திலே நம்மளால் மீண்டு வர முடியல. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலையில் நடந்த நிலச்சரிவு பார்க்க போகிறோம். திருவண்ணாமலைன்னு சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன? அண்ணாமலையார் கோவில். அங்கே வந்து கிரிவலம் பௌர்ணமி அப்படின்றத தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இடத்துலையும் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்க காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அங்கே கட்டுமானம் சரியில்லை. 45% மேலாக கோணலாக உள்ளது கட்டுமானங்கள் என்று பொறியாளர் பி பாலமுருகன் சொல்லியிருக்கார். எப்படின்னா அவர் ஆய்வு பண்ணும்போது அந்த மண்ணோட தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சற்று வலுவிலேருந்து ஒரு குறிப்பிட்ட கட்டுமானத்துக்கு உகந்ததே இல்லாமல் இருக்குது. இதனால் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இப்போ மலை சரிவில் இருக்கும்போது கட்டுமானங்கள் கோணலாக இருக்கும்போது வந்து நம்மளுக்கு நிலச்சரிவில் வந்து மீட்க முடியாத அளவுக்கு சேதம் அளிப்படுது. இதை வந்து நம்ம கேட்கும்போதே பார்த்திங்கன்னா 7 பேர் இறந்துருக்காங்களாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 குழந்தைகளும் 2 பெரியவங்களும் இறந்துருக்காங்க. இந்த கேட்கும்போது நம்மளுக்கு துயரமான செய்தியாக இருக்குது. வாழ வேண்டிய வயசில் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க இறக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு துயரப்படுற செய்தி, ஃபஸ்ட்டு கவலைப்படுற செய்தி. இது மாதிரி நிறைய நியூஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ருத்ரன் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ இந்த மாதிரி மாணவர்களை நம்ம தாங்க ஆதரிக்கணும். ஆதரிக்கன்றது கூட ஒரு பெரிய வார்த்தை. அவங்கக்கிட்ட என்ன திறமைன்றதை நம்ம உள்வாங்கி அதை எல்லாருக்கும் சொல்லணுங்க. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்வுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி.